இந்த பதிவை பார்க்க போகிற அத்தனை அன்பர்களையும் திருவடி வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன். அன்பினை பெறுவாயாகில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும், துயரமும் இங்கு உண்டோ சொல்வாய். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது, முந்தின பதிவுகளில் அபிராமி பட்டர் எப்படியெல்லாம் சொல்லி இது துன்பப்படுத்துது, அது துன்பப்படுத்துது, பின்னாடி நம்மனும் விரட்டுறான், நான் என்ன பண்ணுவேன், நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அம்பாள்கிட்ட வேண்ட பாடலை பார்த்தோம். அடுத்த பதிவில் ரெட்டியப்பட்டி சுவாமிகள் ஏழைப்படும் துயரம் பாராய் அப்படின்னு பாடக்கூடிய ஒரு வருந்தி அழக்கூடிய பாடல்கள், மிக உருக்கமான சொற்கள், மிக உருக்கமான கருத்து, நம்மையும் இறைவனையும் இணைக்கக்கூடிய ஒரு சொல் பாலம் போல அது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அதனால் இதெல்லாம் நல்லா இருக்குது, இதை பதிவில் போடணும் அப்படின்னு நினச்சி போட ஆரம்பிக்கிறேன். அந்த எப்போவுமே அழுதால் உன்னை பெறலாமே, இது நிறைய பெரியவங்க, எல்லா பெரியவங்களும் சொல்லியிருக்காங்க. அந்த அழுதால் அப்படின்றதுல அழுவுறது எப்போ வரும், மனசு உருக்கம் வரும்பொழுது வரும். நம்முடைய உணர்வுகளை ஒருத்தர்கிட்ட ஷேர் பண்ணுறப்ப வரும். மற்ற நேரங்களில் அது வராது, எங்கேயோ ஒளிஞ்சிகிட்டு இருக்கும். அதுபோல் மணவை முனுசாமின்னு ஒருத்தர் நடராஜப்பத்து எல்லாத்தையும் சேனலில் சிவன் பாடல்கள்னு போட்டால் முக்கியமாக இந்த நடராஜப்பத்து கட்டாயமாக வரும். நடராஜர் அபிஷேகத்தன்னைக்கு கட்டாயமாக டிவியில் எல்லாம் போடுறாங்க. நிறைய பேர் இதை பார்த்துருப்பாங்க, பார்க்காதவங்க கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி சேனல் வச்சு பார்க்குறவங்க மோஸ்ட்டாக பார்த்துருப்பாங்க. அதில் அந்த நடராஜப்பத்தில் மிக உருக்கமான சில வரிகள், 2-3 அந்த பாடல்கள் ரொம்ப உருக்கமாக இருக்கும். அதை சொல்லணும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவு அதுக்காக, அதாவது அந்த உருக்கத்துக்காக தொடர்ந்து சில பதிவுகள் போட்டுட்ருக்கோம். அதில் சொல்கிறாரு, இதுக்கு முன்னாடி 4 பாடல்கள் இருக்குது, அடுத்த பாடல்லேருந்து அந்த உருக்கத்துக்காக நான் எடுத்துக்கிறேன். நொந்து வந்தேன் என்று 1000 சொல்லியும் செவி என்ன மந்தமுண்டோ, நுட்ப நெறி அறியாத பிள்ளையை பெற்ற பின் நோக்காத தந்தையுண்டோ, சந்ததம் உன் தஞ்சமென்றடிமையை பிடித்த பின் தளராத நெஞ்சமுண்டோ, தந்திமுகன் அருமுகன் இரு பிள்ளை இல்லையோ, தந்தை நீ மலடுதானோ, விந்தையும் ஜாலமும் உன்னிடம் இருக்குதே, வினையொன்றும் அருகிலேனே, வேதமும் சாத்திரமும் உன்னையே புகழுதே, வேடிக்கை இது வல்லவோ, இந்த உலகேரேழும் ஏன் அளித்தாய் சொல்லு, இனி உன்னை விடுவதில்லை, ஈசனே சிவகாமி நேசனே என ஏன்ற தில்லை வாழ் நடராஜனே. நான் நொந்து போய் வந்திருக்கேன் அப்படின்னு உங்ககிட்ட எத்தனை தடவை, 1000 தடவை சொல்லி புலம்புறனே, உனக்கு காது கேட்கலையா இறைவா? நான் எந்த நுட்பமும் தெரியாத பிள்ளை, நீ எந்த ஒரு நுட்பமான அறிவும் இல்லாத ஒரு பிள்ளையை பெற்றுட்டா கூட அந்த குழந்தைய பார்க்காத அப்பா இருக்காரா உலகத்தில்? அதிகமாக கவனம் எடுத்துக்குவாங்க. நார்மலான அறிவுள்ள குழந்தைய விட கொஞ்சம் வளர்ச்சி கம்மியான குழந்தைய தான் அதிகமாக அக்கறை எடுத்துக்குவாங்க. அது மாதிரி இருந்து நோக்காத தந்தை உலகத்திலேயே கிடையாது, அப்போ நீ என்ன பல மடங்கு அதிகமாக நோக்கணும் அப்படின்றாரு. சந்ததமும் உன் தஞ்சம் என்று உன்னோட அடியை பிடித்த பின் தளராத நெஞ்சமுண்டோ. நான் உன் காலை பிடிச்சி அழறேன், காலை பிடித்த பிறகு தளராத நெஞ்சம்னு ஒன்று இருக்கா? எப்பேற்பட்டவங்க எதிரியாகவே இருந்தால் கூட காலில் விழுந்துட்டா அவங்களுக்கு மனசு தளரும் இல்லையா? இருக்காது இல்லையா? தந்திமுகன் அருமுகன் 2 பிள்ளை இருக்காங்க உனக்கு, 2 பிள்ளை பெற்ற பிறகு மலடு மாதிரி, அதாவது அந்த பிள்ளை பாசம் இல்லாமல் நீ நடக்கலாமா? உங்ககிட்ட விந்தை இருக்குது, ஜாலம் இருக்குது, எல்லாம் இருக்குது. அப்படி இருந்தும் என்ன நீ பார்க்காத வினை என்னதுன்னு, எனக்கு என்ன நீ பார்க்காம இருக்கிறதுக்கு என்ன வினை காரணம் அப்படின்னு அருகிலேனே, வேதம் சாத்திரம் எல்லாம் ஒன்னையே புகழுது. அப்படி புகழறது வேடிக்கையாக இருக்கே, நான் இவ்வளோ கத்துறேன் நீ கவனிக்க மாட்டேன்ற,
ஆனால் வேதங்கள் சாத்திரங்கள்லாம் உன்னை இப்படி புகழுதே, இந்த 7 உலகத்தையும் ஏன் படைச்ச சொல்லு, இனிமேல் நான் உன்னை விடமாட்டேன். அதாவது அந்த உறுதியாக பற்றி பிடிக்கும் தன்மை, தன்னுடைய உருக்கத்தை சொல்லும் தன்மை இந்த பாடலில் அவ்வளவு அழகாக வெளிப்படுத்துகிறார். இன்னும் உருக்கமான வரிகள் இருக்குது பாருங்களேன். வழி கண்டு உன்னடியை துதியாத போதிலும், வாலாயமாய் கோயில் சுற்றாத போதிலும், மஞ்சமே செய்த போதும், மொழியெதுகை மோனை இல்லாமலே பாடினும், மூர்கனே முகடாகினும், மோசமே செய்யினும், தேசமே கவரினும், முழு காமியே ஆகினும், பழியனக்கல்லவே தாய் தந்தை கல்லவோ, பார்த்தவர்களே சார்களோ, பாரறிய மனைவிக்கு பாதி உடல் இந்த நீ, பாலனை காக்கொணாதோ, எழில் பெரிய அண்டங்கள் எளிதாய் அடுக்காய் அமைத்த நீ, என் குறைகள் தீர்த்தல் பெரிதோ, ஈசனே சிவகாமி நேசனே, என ஈன்ற தில்லை வாழ் நடராஜனே. எந்த வழியில் போனால் உன்னை துதிக்கலாம் எனக்கு தெரியலப்பா. நான் கோயிலை வந்து வலம் வரணும், அதை முறையோடு செய்யணும், குறிப்பிட்ட நேரத்துக்கு செய்யணும், இவ்வளவு நேரம் சுற்றணும், இப்படியெல்லாம் உன்னை துதி பாடணும், இதெல்லாம் தெரியலப்பா. வஞ்ச மனசாக இருக்கு என்கிட்ட. என் மனசு நல்ல மனசே கிடையாது. இந்த எதுகை முறையோட அருமையாக பாடுறாங்களே, நால்வரெலாம் பாடினாங்களே, அதுபோல் எனக்கு பாட தெரியாது. நான் ரொம்ப முகடன், ரொம்ப மூர்க்கத்தனமானவன், மோசமானவன். நான் ஏதாவது மோசமே செய்தால் கூட, அடுத்த தேசத்தையே கவர்ந்தால் கூட, அதாவது பிறர் பொருளை கவர்ந்தால் கூட, காமியாக இருந்தால் கூட, நான் இவ்வளவு குற்றம் செய்தாலும் இந்த அளவுக்கு என்னை குற்றவாளியாக வளர்த்தது நீ தானே. ஒரு குழந்தை தப்பு செய்துன்னா அவன் பெற்றவன் சரி இருந்தா, அவங்க ஒழுங்காக பிள்ளைய வளர்த்துருந்தா இப்படி இருப்பானா அப்படின்னு உலகம் பேசும்ல. அதுபோல் நான் இந்த குற்றங்கள்லாம் பண்ணால் கூட பழி எனக்கல்லவே. இது எனக்கு பழி வராதுப்பா, தாய் தந்தைக்கல்லவோ, வளர்த்தது நீங்கள் தானே. அதனால் பார்த்தவர்கள் ஏசார்களோ, உங்களை திட்டமாட்டாங்களா? ஐயோ இந்த பிள்ளை இப்படி இருக்கான், அதனால் அப்பா அம்மா கவனிக்கலைன்னு உங்களை திட்டமாட்டாங்களா? பாரறிய மனைவிக்கு பாதியுடல் இந்த நீ, ஒரு மனைவிக்காக சரி பாதியை கொடுத்திய இந்த பிள்ளைக்கு கொஞ்சம் கருணை கொடுக்கூடாதா? பாலகனை காக்கொணாதோ, சரி பாதி உடம்ப மனைவிக்கு கொடுக்குற உனக்கு ஒரு குழந்தைய காக்கணும்னு தெரியாதா? இந்த எழில் பெரிய அண்டங்கள் அடுக்காய் அமைத்த உனக்கு, இவ்வளோ அண்ட சராசரத்தையும் படைத்து இன்னைய வரைக்கும் காத்துட்ருக்கிற உனக்கு, இயக்கிட்டு இருக்கிற உனக்கு, என்னோட குறைகளை தீர்க்கறது ரொம்ப பெரிய வேலையா என்ன? என்னோட குறையெல்லாம் சின்ன சின்ன குறை தானே. இந்த அண்ட சராசரத்துக்கு முன்னாடி என் குறையெல்லாம் சின்ன சின்ன குறை தானே. அதனால் என் குறைகள் தீர்த்தல் பெரிதோ அப்படின்னு கேட்குறார். இன்னும் அடுத்த பாடல் இன்னும் ரொம்ப உருக்கமாக, அன்னை தந்தைகள் என ஈன்றதற்கழுவனோ, அறிவிலாததற்கழுவனோ, அல்லாமல் நான்முகன் தன்னையே நோவனோ, ஆசை 3 கழுவனோ, முன்பிறப்பென்ன வினை செய்த நின்றழுவனோ, மூட அறிவு கழுவனோ, முன்னில் என் வினை வந்து மூழுமென்றழுவனோ, முந்தி வருமென்றுணர்வனோ, தன்னை நொந்தழுவனோ, உன்னை நொந்தழுவனோ, தவம் என்னவென்றழுவனோ, தையலற்கழுவனோ, மெய்வழற்கழுவனோ, தரித்திர திசை கழுவனோ, இன்னும் என்ன பிறவி வருமென்றழுவனோ, இன்னும் என்ன பிறவி வருமோ என்றழுவனோ, எல்லாம் உரைக்க வருவாய் ஈசனே சிவகாமி நேசனே, என ஈன்ற தில்லை வாழ் நடராஜனே. ஐயோ, இது மாதிரி அம்மாவும் அப்பாவும் நம்மளை பெற்று போட்டுட்டு கவனிக்காமல் இருக்காங்களே. அம்மா அப்பான்னா இந்த அம்மா அப்பா மட்டும் இல்லை, உடம்போட அம்மா அப்பா மட்டும் இல்லை, இந்த அம்மா அப்பாவையும் இவ்வளவு கேட்டனே
உனக்கு என்ன காது செவிட, நீ இப்போ இவ்வளோ கவனிக்காமல் இருக்கே, உனக்கு தானே பழி அப்படின்லாம் நான் சொன்ன மாதிரி, அந்த அம்மா அப்பா என்னை ஈன்றதற்கு அழுவணும், எனக்கு அறிவில்லை அதை நினச்சி அழுவணும், இல்லை இந்த படைச்சான பிரம்மன் என்னை ஏன்டா இப்படி படைச்ச அப்படின்னு நினச்சி அப்படி அழுவணும், ஐயோ எனக்கு மூவாசை என்னை பாடாப்படுத்துதே அதுக்காக அழுவணும், முன் பிறப்பில் நான் என்ன வினை செய்தனோ என்னோட முட்டாள்தனத்துக்கு அழுவணும், முன்வினைக்கு அழுவணும், இல்லை முன்னில் என் வினை வந்து மூழும் என்று அழுவணும், இப்போ என்னோட அந்த முன் வினைகள்லாம் இப்போ எப்படி வந்து என்னவா மூழும் அப்படின்னு நினச்சி பயந்து அழுவணும், முந்தி வரும் என்று உணர்வணும், தன்னை நொந்து அழுவணும், என்னையே நொந்து நொந்து அழுவணும், இல்லை கவனிக்காமல் இருக்கிற உன்னை நொந்து அழுவணும், நான் தவமே பண்ணலையே தவம் என்னவென்று அழுவணும், தையலர் கழுவணும், இந்த பெண்ணாசை இருக்கு, தையலர் கழுவணும், மெய் வளர்க்க அழுவணும், இந்த உடம்ப எப்படி வளர்க்குறது, காப்பாற்றுறது, சாப்பாடு போடுறது அப்படின்னு மெய் வளர்க்க அழுவணும், தரித்திர திசை கழுவணும், என்னோட தரித்திர திசைக்கு அழுவணும், இன்னும் என்ன பிறவி வருமன் என்று அழுவணும், வருமோ அப்படின்ற அழுவணும், நான் இப்போ இதெல்லாத்துக்கும் அழுதுட்டு உட்காந்துருக்கேன், நீ வா வந்து சொல்லு, எதுக்காக நீ அழுகுற, வேண்டாம் இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு நீ சொல்கிறதுக்கு வருவ, வா எல்லாம் உரைக்க இன்னும்